வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 12/2/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று கிரிவரம் செய்வதற்கு உகந்த நாள். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:30 2:30 வரையும், பிறகு 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்னும் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும். குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும். யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும். இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:35 நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 8:12 வரை பௌர்ணமி திதி, அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:24 வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பிறகு மக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:01 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு இன்று இரவு 8:12 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:24 வரை போராடம் நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதற்காக மன வருத்தமும் பட வேண்டியதில்லை. இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது. அதற்காக மாமூலாக நீங்கள் என்ன வேலை செய்தீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த குறையோ தடையோ ஏற்படாது. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை இப்போ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிறு சிறு வேலைகளில் சிறு தடங்கள் பின்னடைவு சந்திக்க நேரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்றைய காலையிலேயே நீங்கள் விநாயக பகவானை ஒரு முறை தரிசனம் கண்டுட்டு மற்றபடி வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா தடை என்பது உடை. ஆமாங்க, தடை உடை. ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனமாக கடைபிடிங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படியும் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி தக்க பலன் அளிக்கக்கூடிய நாளாகவும், மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும், பண வருவாய் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விவேகமாக சிந்தித்து செயல்படணும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதத்தை கொஞ்சம் யாரிடமும் உரையாடக்கூடாதுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான கடைசி நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உழைப்புக்கு நிகர் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இருக்கும். 2ஆம் இடத்துல உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் யாரிடமும் எதுவும் பேசினாலும் நிதானித்து யோசித்து பெற்று பேசுங்கள். அதனால் வெட்டி வம்பு தவிர்க்கப்படும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நன்மைகள் இன்றைக்கி நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மற்றவங்களை எதிலும் இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மனதிலே ஒரு கிளுகிளுப்பு மகிழ்ச்சி தன்மேல் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பது நல்லதுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு. சிம்ம ராசி அன்பர்களே,
சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால, மறைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் யோசித்து யாரிடமும் விவாதம் இல்லாமல் யோசித்து என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யார் மீதிலும் கோபம் இல்லாமல் இன்றைக்கி பேச கற்றுக்குங்க. இன்றைக்கி அப்படி பேசுனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு 8, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் இன்னைக்கு நீங்கும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய நேர்மை இன்னைக்கு சோதிக்கிறதுக்கான தன்மை ஏற்படும். அதனால் மேலதிகாரிகள் உங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கை வைத்து சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்பு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் கைகூடக்கூடிய நாள் இன்னைக்கு. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் அமைகிறதுனால வெற்றி உங்கள் பக்கம்தான். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் வெற்றிகரமாக நீங்கள் யாருக்காச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனில் ஒரு பகுதியினாச்சும் இன்றைக்கி கொடுத்து திருப்பக்கூடிய நாளாக, கடனில் இருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மன வருத்தம் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்குங்க இன்னைக்கு. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய, உற்சாகம் ஏற்படக்கூடிய பொதுவான இன்னைக்கு சிறப்பான நாளுங்க உங்களுக்கு. என்றைக்குமே கோபத்துடன் காணப்படக்கூடிய விருட்சிக ராசி அன்பர்கள் இன்றைக்கு உற்சாகத்தில் இந்த செய்தி முடிப்பேன் ஒரு தன்னம்பிக்கையோடு புறப்பட்டு போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒளி வெள்ளம் அதிகம் உள்ள காரணத்தினால இன்றைய நாள் சந்திராஷ்டமம் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சொல் சொன்னாலும் திருசொல்லாக சொல்லக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து பேசணும். பேசுவது யோசித்து பேசுங்க. சந்திராஷ்டமம் என்பதை மறந்துடாதீங்க, சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை தோன்றக்கூடிய நாளாக இருக்கும். பூராட நட்சத்திரங்களுக்கு கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பிரயாணத்தை கவனிச்சிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளுங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய ராசியவே அவர் பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய மனதிலே சிறு தடை, குழப்பம் இதெல்லாம் இருந்தால் கூட சரியாகிவிடும். இன்றைக்கி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் அதிகம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் அமைதி காத்தரில் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாமர்த்தியத்தை இன்னைக்கு நிரூபிப்பீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் தொழிலில். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் போட்டி, கடுமையான போட்டியில் உங்களுடைய திறமையை முழு திறமையும் நிரூபிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் உங்களுடைய மேல் இருந்த சிறு சிறு கலங்கங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, விரயம் வாய்ப்பு இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.